அனைவருக்கும் வணக்கம். ஒரு காட்டில் குரங்கு வந்து அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு பிடிச்சிட்டே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கொடி நினச்சி வந்து கையில் வந்து பாம்பு பிடிச்சிருது. பாம்பு பிடிச்சோடனே அதுக்கு செம பயம். எங்கே பாம்பு நம்மளை கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு அந்த பாம்பை கையிலே வச்சுட்டு இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு 2 நாள் சுற்றிட்டே இருக்குது. 2 நாள் 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம், 2 நாள் 3 நாள் ஆக போகுது. ரொம்ப டயர்டில் பசியும் பட்னியில் எதுவும் சாப்பிடாம கொள்ளாமல் சுற்றிட்டே இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் பார்த்து ஒரு முனிவர் வந்து கீழே போயிருக்காரு. என்ன நீ இந்த மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இந்த மாதிரி நான் தெரியாதனமாக பாம்பை வந்து கையில் பிடிச்சிட்டேன், கொடி நினச்சி. அது பார்த்தா அந்த பாம்பு கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அந்த முனிவர் சொல்லியிருக்காரு, அது நல்லா உத்துப்பாரு, அந்த பாம்பு இறந்து ரொம்ப நேரம் ஆகிருக்கு, நீ ஏன் அந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே நம்ம நிறைய பேர் அதே மாதிரி தான். இந்த பயன்றதை வந்து வாழ்க்கையில் நம்ம அந்த பாம்புன்றது பயம் மாதிரி நம்ம நிறைய பயம், அந்த இயலாமை, இந்த மாதிரி வந்து நம்ம மனசில் வச்சுட்டு நம்மளால் முடியாது இதெல்லாம் நினச்சிட்டு நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டால் தான், அந்த பயம் வந்து நம்ம தூக்கி போட்டால் தான் வாழ்க்கையில் அடுத்த அளவுக்கு நம்ம போக முடியும். நன்றி, வணக்கம்.